மட்டுமல்ல தேவனே சோத்திரம், நித்திய தேவனே சோத்திரம் துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே எங்களுக்காக இறங்கி வந்த தேவனே சோத்திரம் 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 கர்த்தாவே. தேவனே இதோ கர்த்தாவே இந்த கடைசி நாட்களில் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே எவ்விதமான விசுவாசத்தை கொண்டுள்ளோம் என்று நாங்கள் கர்த்தாவே எல்லா விதமான காரியங்களை கர்த்தா நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் கர்த்தாவே வைராகத்தோடு நாங்கள் காணப்பட உதவி செய்யும். இந்த கடைசி கால செய்தியில் கர்த்தா நாங்கள் கர்த்தா உறுதியாய் தரித்திருக்க கர்த்தாவே. தேவனே இதோ கர்த்தா தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அதை கர்த்தா அதை கர்த்தா நாங்கள் உறுதியாய் கர்த்தாவே அதை சொன்னதை மாத்திரம் நாங்கள் பற்றி கொண்டு கர்த்தா அது நடக்க உதவி செய்யும் கர்த்தாவே. நீ தாமே கிருபையாய் வழிநடத்தும் கர்த்தாவே. வந்திருக்கும் ஒரு ஆசையும் கர்த்தாவே. தேவனே இதோ கர்த்தாவே தேவனே இதோ கர்த்தாவே இந்த தேவனே இந்த ஆன்லைனில் கர்த்தாவே இந்த ஃபேஸ்புக்கிலும் கர்த்தாவே வாட்ஸ்அப்பிலும் கேட்குற ஒரு சகோதரிக்காக ஜபிக்கிறோம் கர்த்தாவே. நீ தாமே கர்த்தாவே இந்த இணையதளத்தில் சேர்ந்திருக்க ஒரு பேராக நான் ஜபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை ஆஸ்வதியும் அவங்களுக்கு கர்த்தாவே இந்த கர்த்தாவே இந்த தேவனுடைய வசனத்தை தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தாவே அவங்களுக்கு கர்த்தாவே ஆறுதல் அடைம்பட உதவி செய்யும் கர்த்தாவே. கிருபையாய் வழிநடத்தும் கர்த்தாவே. நீ தாமே பொறுப்பெடுத்து வழிநடத்தும் தேவனே. இதோ கர்த்தா பாடல ஆராதனை ஆஸ்வதியும் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே இன்னும்மை கர்த்தாவே செய்தியை ஆஸ்வதியும் கர்த்தாவே. ஜபத்தை ஆஸ்வதி கர்த்தாவே. கிருபையாக வழிநடத்தும் நீரையா காத்துக்கொள்ளும் பலப்படுத்த வழிநடத்தும். சோத்திரம் 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 கிருபையாக வழிநடத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறேன். ஆமென். முதல் பாடலாக பாடல் எண் 39. பாடலில் நாம் உற்சாகமாய் பாடுவோமாக. ராஜாதி ராஜாவே சோத்ரம், தேவாதி தேவா சோத்ரம், ராஜாதி ராஜாவே சோத்ரம், தேவாதி தேவா சோத்ரம், நேற்றும் இன்றும் என்றென்றுமே இருக்கின்ற இயேசுவே சோத்ரம். அல்லேலூயா 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 ஆமென். ஆலோசனை கர்த்தா சோத்ரம், வல்லமை தேவா சோத்ரம், ஆலோசனை கர்த்தா சோத்ரம், வல்லமை தேவா சோத்ரம், நித்திய தேவாதிசயமே சமாதான பிரபுவே சோத்ரம். அல்லேலூயா 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 ஆமென். கல்வாரி நாதா சோத்ரம், கிருபையின் ஊற்றே சோத்ரம், கல்வாரி நாதா சோத்ரம், கிருபையின் ஊற்றே சோத்ரம், வெறுமாயாய் வாழ்ந்த என்னையும் மீட்ட அருமை ரட்சகா சோத்ரம். அல்லேலூயா 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 ஆமென். முத்திரை திறந்தோனே சோத்ரம், முத்திரை அளித்தோனே சோத்ரம், முத்திரை திறந்தோனே சோத்ரம், முத்திரை அளித்தோனே சோத்ரம், வித்தான வார்த்தை என்னில் வைத்த சத்திய வித்தே சோத்ரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா ஆமென். கண்ணின் மணியே சோத்ரம், என் பொன்னான வாழ்வே சோத்ரம். கண்ணின் மணியே சோத்ரம், என் பொன்னான வாழ்வே சோத்ரம். தன்னகரில்லா இயேசு தேவா, எண்ணிலடங்கா சோத்ரம். அல்லேலூயா 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 ஆமென். ஆமென். நாம் யாருக்கும் தெரிந்த பாடல், எந்த காலத்திலும் எந்த நேரத்தில் நன்றியால் உம்மை துதிப்பேன் என் பாடலை பாடமாக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே தாதியும் நீரே, தாபரம் நீரே என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே தாதியும் நீரே, தாபரம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன்.
ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே. ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலுமை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலுமை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலுமை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே, என் மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே, என் மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலுமை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமென். Praise the Lord. நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7லிருந்து 14 முடிய வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 7லிருந்து 14வது வசனம் முடிய வாசிப்போம். பழைய ஏற்பாட்டிலே 308வது பக்கம்.
அல்லேலூயா. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7 14 வசனங்கள் முடிய நாம் வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை இரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாம போனீர்கள். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னார். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியான யோவாசின் குமாரனாகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமயமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அல்லேலூயா. நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரமானவரை கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதன்கிழமை மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். முதலாவது எங்களுடைய குற்றங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே. உம்மிடத்தில் அறிக்கை இடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் நல்லவர்களோ நீதிமான்களோ அல்ல கர்த்தாவே. நாங்கள் இப்பொழுதும் மண் என்பதை நினைவு கூறுகிறோம். தேவனாகிய கர்த்தாவே, அந்த வலப்பக்கம் இருந்த கல்லனை போல நாங்கள் இப்போது உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறோம். எங்கள் மீது அந்த இரக்கத்தின் பார்வையை, அந்த கிருபையின் பார்வையை எங்கள் மீது படும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. இந்த மாலை வேளையிலே கர்த்தாவே, எங்களை ஒன்று கூடி ஆராதிக்கும்படியாகவும் உம்முடைய சமூகத்தினால உம்முடைய செட்டையின் நிழலின் கீழாகவும் இம்மட்டுமாக கடந்த நாட்கள் முதல், ஆண்டவரே, கடந்த வருடங்கள் முதல் இம்மட்டுமாக உம்முடைய கிருபையினால் உம்முடைய செட்டையின் நிழலில் எங்களை பாதுகாத்து வந்த தயவுக்காக, இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, நம்முடைய எளிமையான இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். மேலுமாக தேவனே, இதை இணையதளத்தின் வாயிலாகவும் தொலைபேசியின் வாயிலாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் நினைவு கூறுகிறோம். அவர்கள் எங்கிருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் முடிசூடுகளாக இருக்க கிருபை செய்யும். அவர் குடும்பங்களை ஆசீர்வதியும். இப்போது ஆண்டவரே கர்த்தாவை நாங்கள் ஜெபிக்கிற வேளையில் அவர்கள் எங்கேயாவது சுகவீனமாக இருந்தாலும் பலவீனமானவராக இருந்தாலும் அவர்களை சுகப்படுத்தும், பலப்படுத்தும் கர்த்தாவே. இதோ ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் சுத்த கிருபையாக இருக்கிறது. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வர முடியாமல் போனவர்களை கூட நினைவு கூறுகிறோம். அவர்கள் எங்கிருந்தாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற கிருபை செய்யும். உம்முடைய நாமம் மட்டும் மையப்படட்டும். சபைக்கு வராமல் போனாலும் அவர்கள் ஒளிநாடாவை கேட்கிறவர்களாக இருக்க கிருபை செய்யும். உம்முடைய நாமம் மட்டும் மையப்படட்டும்.
எல்லா துதி கன மகிமையாவும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி விடுகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் இப்போது வாசித்த வேத வசனங்களிலிருந்து நமக்கு ஏன் அற்புதங்கள் நடப்பது இல்லை? எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான கேள்விதான். நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில் நம்மளுடைய ஜீவியத்தில் நம்மால் ஏன் அற்புதங்களை காண முடியவில்லை? நம்மால் ஏன் அற்புதங்களை காண முடியவில்லை? காரணம் என்னவா இருக்கும்? நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ஜீவியத்தில் ஏன் நமக்கு அற்புதங்கள் நடக்கிறது இல்லை? அதுக்கான காரணம் தான் என்னவா இருக்கும்? நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பார்க்க முடியல, ஒரு அதிசயங்கள். என் வாழ்க்கையில் நான் எவ்வளவோ போராடி கொண்டிருக்கிறேன், நான் எவ்வளவோ காரியங்களை நான் பார்த்துக்கூடிய நான் தேவனுக்கு இவ்வளவாக நான் விசுவாசித்திருக்கிறேன். ஆனால் என்னால் ஏன் ஒரு அற்புதத்தை கூட காண முடியவில்லை? அதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? அல்லேலூயா. நாம் தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாமுடைய செய்திலிருந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். தேவன் எங்களோடு இருந்தால் இந்த அற்புதங்களாம் எங்கே என்ற செய்தியிலிருந்து நான் எடுத்துக்கொண்டிருக்கிற அதிலிருந்து ஒரு தலைப்பு, நமக்கு ஏன் அற்புதங்கள் நடப்பதில்லை என. அந்த செய்தி கொஞ்சம் பெரிய செய்தி. அதிலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை தான் நாம் பார்க்க போகிறோம். நமக்கு ஏன் அற்புதங்கள் நடப்பதில்லை? ஒரு நாள் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்த மோசே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வரும்படியாக ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டார். அந்த மனிதன் தான் மோசே. அந்த மோசே எனக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை தேவன் சந்திக்கும்படியான ஒரு நேரத்தை உண்டாக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல், அவர்களுடைய அழுகையின் குரல், அவர்களுடைய வேதனை, அவர்களுடைய கண்ணீர், அவளுடைய கவலைகள், அவளுடைய கஷ்டங்கள், அவளுடைய வேதனைகள் எல்லாமே அங்கு அதிகமாகி போனது. எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுடைய வேதனைகள் அப்படியாக மிகுதியாகி போனது. அவர்களுக்கு தேவன் ஒரு இரட்சகரை அனுப்பியிருந்தார். ஆனால் அந்த இரட்சகர் அவர்கள் மத்தியிலே இல்லை. ஆனால் அந்த ஜனங்களுடைய கூக்குரல், அவருடைய வேதனை, எங்கே எங்களுடைய தேவன்? எங்களை மீட்கக்கூடிய ஆண்டவர் எங்கே? அவரை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுக்காக அனுப்பப்பட்ட இரட்சகன் எங்கே? ஒரு தீர்க்கதரிசி எங்கே? அந்த தீர்க்கதரிசி வந்தால் எங்கள் மத்தியிலே தேவன் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காண்பிப்பார். எங்கள் மத்தியிலே ஒரு அற்புதம் நடக்கும். எங்கள் மத்தியிலே ஒரு அதிசயம் நடக்கும். அதற்கு எங்களுக்கு தேவை ஒரு தீர்க்கதரிசி. எங்களுக்கு அந்த இரட்சகர், ஆண்டவரே எங்களை இரட்சிக்கும்படியான அந்த இரட்சகன் எங்கே? நீர் எங்கள் மத்தியிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவீரே எங்கே? அவர்கள் அழுகை, அவர்கள் வேதனை, அவர்கள் கஷ்டங்கள் அதிகமாகி போனது. எப்பவுமே மனுஷனுக்கு எப்பவுமே நம்ம கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் கூட தேவன் மீது அதிகமான விசுவாசமும் அதிகமான அன்பும் தேவன் மீது பற்றுதலும் வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நெருக்கங்கள் அதிகமாக தேவைப்படுகிறது. தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார், ஒரு மனிதனுக்கு கவலை கஷ்டங்கள் எதுவுமே இல்லை என்று சொன்னால் தேவனை நினைச்சு கூட பார்க்க மாட்டான். தேவனை குறித்த தாகம் ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு வலியும் வேதனையும் அவசியமாக இருக்கிறது. எல்லாரும் தேவனை மறந்துடுவாங்க. தேவனை எல்லாமே நல்லதா நடந்தா எல்லாருமே தேவனை மறந்துடுவாங்க. அதனால தான் தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிறார். அவர் ஒவ்வொரு இடத்திலும் அவர் தேவன் என்பதை நிரூபித்து காண்பிக்கிறார். நம்ம எல்லாருமே கேர்லெஸ்ஸா இருப்போம். வேதத்தை வாசிப்போம், சாதாரணமாக கேர்லெஸ்ஸா சபைக்கு வருவோம், போவோம். எல்லாருமே பாத்தீங்கன்னா
எல்லாருமே கிறிஸ்தவங்க என்ற போர்வையில தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் நமக்கு கஷ்டமும் வலியும் வேதனையும் சுகவீனமும் பலவீனமும் வரும்பொழுதுதான் தேவன் மீது உள்ள அன்பும் விசுவாசமும் உறுதியாக உண்மையாக இருக்கும். உண்மையான விசுவாசம் எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வரும்போது தான், அவனுக்கு வியாதி வரும்போது தான், அவனுக்கு தொல்லைகள் வரும்போது தான், அவனுக்கு கஷ்டம் வரும்போது தான் உண்மையான விசுவாசமே வரும். இது நடுப்புற வராது, இது நடுப்புற வராது. அவன் நார்மலா தான் தானே இருப்பான், பரிசேயர் மாதிரி. ஆனா உண்மையான விசுவாசம் அந்த சமரா ஸ்திரீக்கும் இந்த பேதுருவுக்கும் அப்படியாக உதிரப்போக்குள்ள ஸ்திரீக்கும் இருந்தது போல அது இருக்கும். இந்த மோசேயை தேவன் சந்திக்கும்படியாக அவர் மலையிலே ஒரு முட்செடியிலே, அந்த கண்மலையிலே அந்த முட்செடியிலே எரிகிறவராக அங்க தோன்றினாங்க. போனா மோசே போனான். மோசே போய் அந்த முட்செடி மேல இருக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு கிட்ட போனான். கிட்ட போனவனுமே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த அந்த இடத்துல விரும்பினார். மோசே ஒரு அற்புதத்தை காணும்படியாக தேவன் கிருபை செய்தார். அந்த அற்புதத்தை அவன் காண வேண்டும் என்று சொன்னால் தேவன் சொன்னார், மோசே நீ இப்பொழுது ஒரு அற்புதத்தை காண வேண்டுமா? நீ ஒரு அதிசயத்தை பார்க்க வேண்டுமா? அப்படியானால் நீ ஒன்று செய்ய வேண்டும். என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உன் கோலை கீழே போடு. உன் கையில் இருக்கிறது என்ன? கோல். ஆண்டவரே, அந்த கோலை நீ கீழே போடியா. உன் கையில் இருக்கிற கோலை கீழே போடியா. ஒரு அற்புதத்தை நீ பார்க்க போற. போ. தேவனுடைய தீர்க்கதரிசி இதை சொல்லுகிறார். உன் கையில் இருக்கிறது என்ன மோசே? என்கிட்ட இருக்க ஒரு காஞ்சி போன கோல். அந்த கோலை நீ கீழே போடு. நீ கையில் வரிசைது எனக்கு பிடிக்கல, நீ கீழே போடு. அவன் கீழே போட்டான். கீழே போட்ட உடனே அது பாம்பாக மாறி போனதை பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவன் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். வெகு நாட்களாக தேவனை விட்டு பிரிந்து இருந்த ஒரு மனிதனுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தும்படியாக ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும்படியாக அவன் கையில் இருக்கக்கூடிய கோலை கீழே போடும்படியாக செய்தார். அவன் கையில் இருக்கிற கோலை கீழே போட்ட அங்கு ஒரு அற்புதத்தை அவன் கண்டான். அல்லேலூயா. ஒரு நாளில் யோசுவா அப்படியாக அந்த எரிகோ மதிலை அப்படியாக சுற்றும்படியாக தேவன் சொன்னார், நீ என்ன பண்ணு, நீ அப்படியாக 6 நாள் சுத்து. 7வது நாள் நீ 7 முறை சுத்த வேண்டும் என்று சொன்னார். எரிகோ மதிலை அவர் என்ன சொன்னாரு, நீ 6 நாளைக்கு 6 முறை, 6 நாளைக்கும் ஒவ்வொரு முறை 6 நாள் ஒவ்வொரு நாளும் 6 நாளைக்கு நீ 6 முறை சுத்து. ஆனா 7வது நாள் 7 முறை சுத்து என்று சொன்னார். சரி ஆண்டவரே, ஆனால் நீ சுற்றப்படும் போது, நீ அந்த எரிகோ முதலை நீ அப்படியாக சுத்தும் பொழுது இந்த முறை உடன்படிக்கை பெட்டி முன்பாக செல்ல வேண்டும் என்று சொன்னார். அந்த எரிகோ மதிலை இடிப்பதற்கு 13 முறை அங்கு சுத்த வேண்டியதாக இருந்தது. 13 இருந்தது. 13 முறை அங்கு சுத்தப்படும் போது அங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், எரிகோ மதில் அங்கு தூள் தூளாக விழுந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த நகரம் அப்படியாக இடிந்து விழுந்ததை நாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு வீடை தவிர மற்றது எல்லாமே எரிகோ மதில் விழுந்த பிறகு ஒரே ஒரு வீடை தவிர மீதி எல்லாமே அங்கு சுக்குநூறாகி போனதை நாம் பார்க்கிறோம். எந்த வீடு அது? எந்த வீடு அது? ராகாப்புனுடைய வீடாக இருந்தது. அவர் எரிகோ மதிலை அப்படியாக நீ சுற்று, எரிகோ முழுவதும் இருக்கக்கூடிய ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொன்னால், எரிகோ மதில் கீழே விழ வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன பண்ணு, 6 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை, 6 நாளைக்கு 6 முறை சுத்து. ஆனா 7வது நாள் 7 முறை சுத்து என்று சொன்னார். அந்த 7வது நாளிலே உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணணும், முன்பாக செல்ல வேண்டும். நீங்கள் வார்த்தையை முன்பாக வைத்து உங்களுக்குரிய பிரச்சனைக்குரிய காரியங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு ஜெயம் உண்டு. நீங்கள் அங்க ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும்.
தேவனுடைய வார்த்தைக்கு யோசுவா கீழ்ப்படிந்தான். அவர் சொன்னபடியே அவன் 6 நாளும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு முறையாக 6 நாள் 6 முறை சுற்றினான். 7வது நாளிலே 7 முறை அவன் சுற்றினான். ஆக மொத்தம் 13 முறை அவன் சுற்றினான். அந்த 7வது நாளிலே உடன்படிக்கை பெட்டியை முன்பாக வைத்து முன்பாக போகும்படியாக செய்தான். தேவன் என்ன சொன்னாரோ அவர் சொன்ன அந்த கட்டளைகளை அப்படியே நிறைவேற்றி போய் கொண்டிருந்தான். அப்பொழுது அவனால் அங்கே அற்புதத்தை காண முடிந்தது. தேவனுடைய வார்த்தையை அப்படியே கை கொள்ளும் போதுதான் உன்னால் அற்புதத்தை காண முடியும். நீ வேற எங்க நீ அற்புதத்தை காண முடியும்? நீ வேறு வழியில் நீ அற்புதத்தை காண விரும்பினால் நிச்சயமாக தேவன் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்த மாட்டார். உன் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தையின்படியே நீ செய்தால் அற்புதத்தை காண முடியும். அல்லேலூயா. தேவனுடைய தீர்க்கதரிசி இவ்வாறாக சொல்லுகிறார், நீ சுகமளித்தல் உனக்கு வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கையிலே சுகமளித்தல் எனக்கூடிய அற்புதம் நடக்க வேண்டுமா? சுகமளித்தல் என்ற அற்புதம் உனக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சுகமளித்தலுக்குரிய வார்த்தை என்ன வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தையை நீ கை கொள்ளுவாயானால் நிச்சயமாக அந்த அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்கும். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்து நீங்கள் முன்பாக வைத்து அதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு அற்புதத்தை உங்களால் காண முடியும். வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் அப்படியே கை கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். தேவனுடைய தீர்க்கதரிசி அதை தான் சொல்கிறார். தேவனுடைய தீர்க்கதரிசி அதை தான் சொல்கிறார். உன் கையில் இருக்கக்கூடிய காரியங்கள் அவர் எதை விட்டுவிட சொல்கிறாரோ நீங்கள் வேதாகமத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். தேவனுடைய தீர்க்கதரிசி இவ்வாறாக குறிப்பிடுகிறார். தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் அவர்கள் இவ்வாறாக குறிப்பிடுகிறார், நீ உன்னுடைய காரியங்களை எதையெல்லாம் விட சொல்லி இருக்கிறாரோ வேதாகமம் என்ன சொல்லி இருக்கிறதோ அவர் சொல்கிறார், உன்னால் எந்த ஒரு தவறையும் இச்சிப்பதையும் விபச்சாரம் செய்வதையும் தவறான காரியங்களை ஈடுபடுவதையும் நீ விட்டு விட்டால் தான் ஒரு அற்புதத்தை உன்னால் பார்க்க முடியும். வேதாகமும் சொல்லுகிறது. வேதாகமும் அப்படித்தான் சொல்லுகிறது. அங்கே நாம் கிதியோனிடத்தில் பார்க்கிறோம். கிதியோனே, உன்னுடைய கரத்தில் இருப்பது என்ன? என் கையில் அப்பமும் இறைச்சி இதெல்லாம் இருக்கு. நீ என்ன பண்ணு, உன் கையில் இருக்கக்கூடிய அப்பத்தை கொண்டு போய் அந்த பாறை மேல வையா. உன் கையில் இருக்கக்கூடிய அந்த அப்பத்தையும் அந்த இறைச்சியும் கொண்டு போய் அந்த பாறை மேல வையி. இப்போ கர்த்தர் உனக்கு செய்யக்கூடிய அற்புதத்தை பார். அவன் அற்புதத்தை காண விரும்பினான். அவன் அந்த கர்த்தருடைய தூதரிடத்தில் அவர் கேள்வி கேட்டான், எங்களுடைய தேவன் இருந்தால் இந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? எங்களிடத்திலே ஆண்டவராகிய இயேசு இருந்தால் எங்கே அந்த அற்புதங்கள்லாம்? நீ முதலாவது உன் கையில் இருக்கக்கூடிய அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு போய் நீ அங்க வை, அந்த பாறை மீது வை. அப்பொழுது நீ ஒரு அற்புதத்தை காண்பாய். அவன் போய் கொண்டு போய் வச்சான். அங்கே ஒரு அற்புதத்தை அவன் காண்டான். அல்லேலூயா. அங்கே ஒரு அற்புதத்தை அவனால் காண முடிந்தது. அல்லேலூயா. அதைதான் தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய தவறான எல்லா காரியங்களையும் விட்டுவிடு. உன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும், அவிசுவாசமான எல்லா காரியங்களையும், உன்னுடைய எல்லா கோபத்தையும் அங்கே விட்டுவிடு. உன் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை காண வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னென்ன இருக்கிறதோ தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, நீங்கள் இன்னென்ன காரியங்களை சரி செய்வீர்கள் என்று சொன்னால், இன்னென்ன காரியங்களை நீங்கள் சரி செய்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அங்கே ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார் தேவன். ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அங்கே இப்படியாக அங்கே குறிப்பிடுகிறார். ஒரு தீர்க்கதரிசி அங்கே என்ன செய்கிறார், நேரா போய் அவனுக்கு வார்த்தையை அனுப்புறார். வார்த்தையை அனுப்புறார். வேதாகமத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா தேவனுடைய கற்பனையிலையும் கட்டளையிலையும் அவங்க நினைவுபடுத்துகிறான். நீங்களும் கர்த்தருக்கு பயப்படாம போனீங்க, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாம போனீங்க, அதனால தான் உங்களிடத்திலே அற்புதங்கள் நடக்கவில்லை. உங்களிடத்திலே அற்புதங்கள் நடக்காத காரணம் என்ன? தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி, ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி அவர் மூலமாக வார்த்தையை கொடுத்து அனுப்புறார். யாருக்கிட்ட அனுப்புறார்?
விசுவாசிங்கிட்ட அனுப்புறார். அவருடைய வார்த்தையை அவருடைய ஜனங்களிடத்தில் அவர் அனுப்புகிறார். அனுப்பி என்ன சொல்றாரு? நீங்க தேவனை விட்டு விலகி இருக்கிறீங்க, கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கிறீங்க, கர்த்தருக்கு நீங்கள் பயப்படாமல் இருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தையை, அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் இருக்கிறீர்கள், அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறீர்கள். அதனால் தான் உங்களிடத்தில் தேவன் கோபமாக இருக்கிறார். உங்களிடத்தில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த கடைசி நாட்களில் கூட தேவன் என்ன செஞ்சாரு? நம் மத்தியிலே அற்புதத்தை நிகழ்த்துவதற்காக, நம்முடைய அற்புதங்களை நிகழ்த்துவதற்காக தேவன் என்ன செஞ்சார்? ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவருடைய வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். எதற்காக? நம் மத்தியிலே ஒரு அற்புதத்தை காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி நம் மத்தியிலே ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி நம் மத்தியிலே ஒரு அற்புதத்தை காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை காண வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார், நமக்கே இந்த அற்புதங்கள்லாம் நடக்கல, நம்ம வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை என்று சொல்கிறார். நாம் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால்தான் நாம் என்ன பார்க்க முடியும்? ஆண்டவரை நான் பார்க்க முடியும். அங்க பாரு, கிதியோன் வந்து புலம்புறான், எங்க பிதாக்கள்லாம் அப்படி இருந்தாங்க, எங்களுடைய பிதாக்கள்லாம் எப்படிலாம் இருந்தாங்க, அவங்கள தேவன் எப்படியெல்லாம் வந்து வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன பண்ணிட்டீங்க? வார்த்தையை கை கொள்ள முடியும். இந்த காலத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வேதாகமம் இத்தனை ஆண்டுகளாக இருக்கிறது, வேதாகமம் இத்தனை ஆண்டுகாலமாக இருக்குது, எல்லாரும் படிக்கிறாங்க. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நிகழ்வதில்லை, அற்புதங்கள் நிகழ்வதில்லை. காரணம் என்ன? தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு வார்த்தை அனுப்பினார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசி வந்து, நீ மட்டும் உத்தமமா இருந்து நீ ஜெபிப்பாயானால், பாருங்க வார்த்தையை கவனிங்க, நீ மட்டும் உத்தமமாய் இருந்து ஜெபிப்பாயானால் உன் ஜெபத்துக்கு முன்பாக கேன்சர் வியாதி முதற்கொண்டு நிற்காது என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் உத்தமமாக இருந்தால் அவர் ஜெபித்தார், அதனால அவரால் அற்புதத்தை காண முடிந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்களாகட்டும், அநேக விசுவாசிகளாகட்டும், அவர்கள் போய் ஜெபிக்கிறார்கள். அவங்க ஜெபிக்கப்படும் போது ஒரு அற்புதம் நடக்கவில்லை என்று சொன்னால் அங்கு ஏதோ வார்த்தையின்படி தவறாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் ஜெபித்து அங்கே ஒரு அற்புதம் நடக்கவில்லை என்று சொன்னால், நாம் ஜெபித்தும் நாம் இவ்வளவு நாள் கிறிஸ்தவர்களாக இருந்தும் ஒரு அற்புதம் நடக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தேவனுடைய வார்த்தையிலே எங்கேயோ தவறி போய் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையிலே எங்கேயோ நாம் தவறி போய் இருக்கிறோம். அது எந்த இடத்தில் நாம் தவறி இருக்கிறோம் என்பதை நாம் பார்த்து அந்த இடத்திலே நாம் நம்மை வார்த்தையோடு கூட அடையாளம் கண்டு கொண்டு நாம் சரி செய்து கொள்வோம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய ஜீவித்திலே ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவார். எத்தனை பேருக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று வாஞ்சை இருக்கிறதோ, என்னென்ன அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ, உங்களை வேதத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல தவறாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எங்கேயோ ஒரு இடத்துல தவறாக இருக்கிறீர்கள், அந்த தவறை நீங்கள் சரி செய்வீர்கள் என்று சொன்னார். அங்க சொன்னார், ராகாபு கிட்ட சொன்னார், நீ அந்த சிவப்பு நூலை வெளியே விட வேண்டும். இதுதான் யோசுவா ராகாபுக்கு சொன்ன காரியம். ராகாபு இடத்துல என்ன சொன்னா, உனக்கு அந்த மரணம் நிகழக்கூடாது என்று சொன்னால், அந்த எரிகோ இடிந்து விடும்போது உன்னுடைய குடும்பம் இடிந்து அதோடு மடியக்கூடாது என்று சொன்னால், தேவனுடைய தீர்க்கதரிசியாக என் வார்த்தைக்கு நீ செவி கொடு, நான் உனக்கு சொல்லுகிறேன். உன்னை தேவன் காக்க வேண்டும் என்று சொன்னால், உன் ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீ சிவப்பு நூலை வெளியே விட வேண்டும். அந்த ராகாப் மாத்திரம் சிவப்பு நூலை நான் விடமாட்டேன் என்று சொல்லி இருந்தால்
நிச்சயமாக எரிகோ மதில் எப்படி இடிந்து விழுந்ததோ அப்படிதான் ராகாப்புனுடைய வீடும் இடிந்து விழுந்திருக்கும். எப்படி எரிகோவிலே மரண ஓலம் அங்கே கேட்டதோ அதே சத்தம் ராகாப்புனுடைய வீட்டிலும் கேட்டிருக்கும். ராகாப்புனுடைய வீடு காக்கப்படுவதற்கான காரணம் என்ன? அவர் சிவப்பு நூலை ஒரு தீர்க்கதரிசனுடைய தேவனுடைய தீர்க்கதரிசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொன்னார்? நீ சிவப்பு நூலை வெளியே காணும்படியாக தொங்கவிடு, நீ வெளியே காணும்படியாக தொங்கவிடு, அப்பொழுது நீ ஒரு அற்புதத்தை காண்பாய். எரிகோ இடிந்து விழுந்தது, ஆனால் ராகாப்போ காக்கப்பட்டார். ராகாப் அங்கே காக்கப்பட்டதை பார்க்கிறோம். காரணம் என்ன? அவள் வார்த்தைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. மோசேயிடத்துல தேவன் சொன்னார், அந்த கோலை போட்டா தான் நீ அற்புதத்தை காண்ப சொன்னார். சொன்ன உடனே கோலை கீழே போட்டா பாம்பா மாறிச்சு, அற்புதத்தை கண்டான். அல்லேலூயா. உன் வியாதி சுகமடைய வேண்டுமா? அவருடைய தழும்புகளால் குணமானேன் என்ற வாக்குத்தத்தத்தை எடுத்து உங்களை நீங்கள் விசுவாசிங்கள், நிச்சயமாக நீங்கள் சுகமடைவீர்கள். அல்லேலூயா. உன் மீறுதல் உன் அக்கிரமம் மன்னிக்கப்பட வேண்டுமா? நீ ரட்சிக்கப்பட வேண்டுமா? நீ நேராக சென்று வேதாகமத்திலே நீ ரட்சிக்கப்படுவதற்கு என்ன காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார் அவரை நோக்கி பாருங்கள். கிறிஸ்துவினிடத்தில் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்கள். தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார், நீங்கள் பலிபீட தண்டையிலே சென்று, ஆண்டவரே நான் இச்சிப்பதை என்னால் கைவிட முடியவில்லை, நான் விபச்சாரம் செய்வதை என்னால் கைவிட முடியவில்லை, என்னால் எரிச்சல் உள்ள குணாதிசயங்களை என்னால் கைவிட முடியவில்லை, என்னால் இன்ன தவறுகளை என்னால் கைவிட முடியவில்லை, ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும், இவை எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய ஒரு தேவன் எனக்கு ஒருவர் இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். நீங்கள் நேராக அவருடைய பலிபீட தண்டையிலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து உங்கள் காரியங்களை சரி செய்யும்படிக்கு நீங்கள் அங்கே பலிபீடத்தினை உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் சொன்னால் தேவன் அதை சரி செய்வார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மோசேயை மாற்றின தேவன் யாக்கோபு என்ற எத்தனை இஸ்ரவேலாக மாற்றிய தேவன் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபை இஸ்ரவேலா மாற்றின தேவன் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் தேவன் நம் வாழ்க்கையிலே அற்புதங்களை நிகழ்த்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் தான் அந்த அற்புதத்தை காணாதபடிக்கு நாம் நம்முடைய முகங்களை திருப்பிக் கொள்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய முகங்களை நாம் தான் திருப்பிக் கொள்கிறோம். ஆனால் தேவனோ ஒரு அற்புதத்தை நம்முடைய ஜீவிதத்திலே அவர் நிகழ்த்த விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார். அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை அப்படியே நிறைவேற்ற வேண்டும். ஆகிய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நீங்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால்தான் நீங்கள் அப்படியாக அந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற முடியும். இந்த கடைசி கால சத்தியத்தில் ஞானஸ்தானமே கிடையாது, எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன சொல்கிறது என்று சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்று சொன்னார், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற வேண்டும் என்று சொன்னார், நீங்கள் பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுத்தான் கொண்டுதான் ஆக வேண்டும். முதலில் ஒரு மனிதனை ரட்சிப்பதற்கு தேவன் எந்த ஒரு கட்டளையை நியமித்தாரோ அதுதான் கடைசி நபருக்கும் உண்டு. தேவன் தமது திட்டங்களை மாற்றுவது கிடையாது. ஒவ்வொரு மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கடைசி நபர் வரைக்கும், எனக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு அடுத்ததுக்கு வந்து உனக்கு ஞானஸ்நானம் இல்லப்பா, வருகையெல்லாம் முடிஞ்சிச்சு, எடுத்துக்கலாம் முடிஞ்சு போச்சு, 1000 வருஷம் ஆச்சுலாம் முடிஞ்சு போச்சு, அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞானஸ்தானம் அவசியம் இல்லப்பான்னு சொல்லக்கூடிய அந்த நபரிடத்திலே நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நீ ரட்சிக்கப்படுவதற்கு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தது போல் தான் அந்த கடைசி நபருக்கும் இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால்தான் நீ அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. தேவன் பாவ மன்னிப்புக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கலனா
உனக்கு பாவ மன்னிப்பே இல்லை, வேதாகமம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உனக்கு பாவ மன்னிப்பு வேண்டுமா? வேதாகமம் சொல்லுகிறது. அந்த சகோதரர்களை கேட்டு பாருங்களேன், பிரதர் எனக்கு வியாதி, அவர் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அதுக்கு மட்டும் அந்த வசனம் தேவைப்படுது, அதுக்கு மட்டும் அந்த வசனம் தேவைப்படுது. ஆனால் மனம் திரும்பி ஒவ்வொரு பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்க எடுக்கப்பட வேண்டும் என்பது. அப்ப ஏன் இடறுகிறாய்? ஏன் இடற? இடராத. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்தா தான் உனக்கு பாவ மன்னிப்பு. வார்த்தை அதுதான் சொல்கிறது. அப்பொழுதுதான் உனக்கு பாவ மன்னிப்பு என்னக்கூடிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில பார்க்க முடியும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே அற்புதத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அந்த பாவ மன்னிப்பு போனது என்ற அற்புதத்தை நீ பார்க்க வேண்டும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் ஒவ்வொன்றையும் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னார் சீஷர்களுக்கு கூட, நீங்க மேலறையிலே போனால் தான் உங்களுக்கு உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் தெரிப்பிப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த பரிசுத்தாவை பெற வேண்டும். அந்த உன்னதத்தில் வரக்கூடிய அந்த உன்னத பலனை அவர்கள் பெற வேண்டும் என்று சொன்னால், தேவன் சொன்னார் நீ போய் மேலறை வீட்டிலே போய் தங்கிருங்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர்கள் சொன்னபடியே போய் அந்த மேலறை வீட்டிலே அங்க உட்கார்ந்தால்தான் பரிசுத்தாவியை அவர்களால் பெற முடியும். அல்லேலூயா. அன்றைக்கு தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு சொன்னது. அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனால் தான் அவர்கள் ஒரு அற்புதத்தை கண்டார்கள். அங்க அந்நிய பாஷையை பேசுறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் ஒரு அற்புதத்தை காணும்படியாக தேவன் கிருபை செய்தார். இன்றைக்கு தேவனுடைய தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிறார், நீ வார்த்தையாக மாற வேண்டுமா? நீ உண்மையான ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டுமா? அப்படி என்று சொன்னால், உன் வாழ்க்கையிலே நீ ஒரு உண்மையான விசுவாசி என்னக்கூடிய அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், ஒளி நாடா கூறுவதை மாத்திரம் கூறுங்கள், வேறொன்றையும் கூறாதிருங்கள். அல்லேலூயா. அதுக்கு வியாக்கியானம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒளி நாடா போதனையிலே நிலைத்திருங்கள் என்று தேவனுடைய தீர்க்கதரிசி மூலமாக தேவன் அதை சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தான் அந்த வார்த்தையின் விசுவாசியாக இருப்பீர்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதமாக இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உரைக்கப்பட்டபடியே யார் அங்கே விசுவாசிக்கிறானோ அவன் அற்புதத்தை அவன் வாழ்க்கையில் அனுதினமும் கண்டு கொண்டிருக்கிறான். தேவன் அவனை நடத்தி கொண்டிருக்கிறான். அவன் பாதையெல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அல்லேலூயா. இது புதன்கிழமை மாலை வேளையாக இருக்கிறது. நிச்சயமாக தேவன் இந்த மாலை வேளையிலே நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லாருக்குமே அந்த அற்புதங்களை பார்க்க வேண்டும், தேவனுடைய அசைவை காண வேண்டும் வாஞ்சை இருக்கிறது. ஆனால் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை. நீங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால்தான் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை காணவே முடியும். வார்த்தைக்கு கீழ்ப்படியாத எந்த ஒரு நபரும் தேவனை அவர்கள் வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. அவனுக்கு வாஞ்சை வந்துச்சு, கிதியோனுக்கு ஒரு அற்புதத்தை கண்டே ஆகணும்டா, நம்ம அற்புதத்தை தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை பார்த்து ஆக வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு வைராக்கியம் வந்தது. அந்த வைராக்கியம் வந்த உடனே எதுவாக இருந்தாலும் அந்த அற்புதத்தை என் வாழ்க்கையில் பார்த்து ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த மனசுல ஒரு பாரம் ஒன்று வந்துச்சு. வந்தவனுமே கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து உட்கார்ந்தார். கர்த்தரே அங்கு வந்தார், ஆண்டவரே அங்கே இறங்கி வந்தார். இறங்கி வந்து கிதியோனை சந்திக்கும்படியாக வந்து அங்க என்ன சொல்றாரு, இருக்கிற பலத்தோடு போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் மூலமாக அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும், உன் மூலமாக அற்புதங்கள் நடக்கும் என்று சொன்னார். அவர் சொன்னபடியே கிதியோன் மூலமாக அங்க ஒரு அற்புதத்தை அங்க நிகழ்த்தியதை நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயம் கொள்ளக்கூடிய வாழ்க்கையிலே, ஜெயம் கொள்ள வேண்டிய இந்த வாழ்க்கை பயணத்திலே தேவன் நம் வாழ்க்கையிலே அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னால் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்மால் விட்டுவிட முடியாத குணாதிசயங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக உள்ள எல்லா குணாதிசயங்களையும் எப்பொழுது அவர் பீடத்தண்டையிலே சென்று நாம் விட்டு விடுகிறோமோ, ஆண்டவரே, என்ன நம்ம நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ளவோ விட்டு விடுவோ முடியாத இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போது இணையதளத்தின் மூலமாகவும் இப்படியாக வெளியில கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீங்கள் காண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, உங்களால் விட்டு விட முடியாத காரியங்களை, என்னால் இது விடவே முடியல, நான் இந்த தவறு எனக்கு நீடிச்சுனே வருது, இதை எப்படி நான் விடுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, உங்களால் முடியாதது தேவனால் முடியும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்,
நீங்கள் தேவனுடைய பலிபீடமாகிய ஜெபத்தண்டையிலே சென்று, ஆண்டவரே என்னை ஒப்புவிக்கிறேன், என்னை உம்முடைய பாத தண்டையிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து அப்படியாக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அந்த அற்புதத்தை நிகழ்த்துவார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை நிச்சயமாக நிகழ்த்துவார். மோசேக்கு நிகழ்த்தின தேவன் மோசேக்கு அவன் விட்டுவிட வேண்டிய காரியங்களை சொன்னார். நீ கையில் இருப்பதை விட்டுவிடு என்று சொன்னார். அவன் விட்டான். அந்த கோல் பாம்பாக மாறியது. ராகாப் அந்த சிவப்பு நூலை வெளியே தொங்க விட்டால் அந்த வீடு காக்கப்பட்டது. எரிகோ மதிலெல்லாம் இடிந்து விழுந்த போதும் கூட யோசுவா அவனோடு கூட இருந்த ஜனங்களும் தேவனண்டையிலே ஒரு அற்புதத்தை காண விரும்பினார்கள். தேவனோ அதை கெட்டப்பறை வச்சு இடிக்க சொல்லல, பாம்பு வச்சு வெடிக்க சொல்லல. அவர் சொன்னார், என் வார்த்தை நீங்க செவி கொடுங்க, இந்த எரிகோ மதில ஒன்றும் இல்லை, நீங்க சுற்றி வந்தா போதும், நான் சொல்லுகிறபடியே நீங்கள் சுற்றி வந்தால் போதும். எரிகோ, இன்றைக்கு நீ காணக்கூடிய இந்த எரிகோ அது நிச்சயமாக தூள் தூளாக மாறி போகும் என்று சொன்னார். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு கூட தேவன் சொன்னார், நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வார்த்தையை எடுத்து நீங்கள் விசுவாசிங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக அந்த அற்புதம் நடக்கும் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த கடைசி நாட்களிலே தம்முடைய தீர்க்கதரிசியாக வில்லியன் மரியன் பிரண்ணாமை அனுப்பி நம் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதம், மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்று சொன்னால் அது நாம் தேவனுடைய சமூகத்தில் செல்வதுதான். அல்லேலூயா. நாம் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தேவன் நிகழ்த்த போகிறார் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்துக்கு போவதுதான் மிகப்பெரிய அற்புதமாக இருக்கிறது. அந்த அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் தீர்க்கதரிசி ஒளிநாட்களில் என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிப்போம் என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலே நடக்க போகிற மிக மிக அற்புதமான காரியம் நாம் தேவனுடைய வார்த்தையாக மாறுவதுதான். அல்லேலூயா. நாம் தேவனுடைய வார்த்தையாக மாற வேண்டும் என்று சொன்னால் நம்மிலே இருக்கக்கூடிய உலக பிரகாரமான எல்லா காரியங்களும் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் நாம் வார்த்தையாக மாற முடியும். வார்த்தையாக மாறும்போது ஒரு அற்புதம் நடக்கும். அதுதான் நாம் தேவனுடைய குமாரரும் குமார்த்தியுமாக இருப்பது. அல்லேலூயா. அதனாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளால் விட்டுவிட முடியாத காரியங்களை, நம்மால் சகித்துக் கொள்ள முடியாத காரியங்களை தேவனுடைய பீடத்தண்டையிலே சென்று நாம் ஒப்புவித்து, ஆண்டவரே என்னால் இந்த காரியங்களை விட்டுவிட முடியவில்லை, என்னால் என்னென்ன தவறுகளை விட்டுவிட முடியவில்லை, என்னாலே இந்த மாதிரியான அவிசுவாசமான காரியங்களை விட்டுவிட முடியவில்லை என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் தேவன் நம் வாழ்க்கையிலே அற்புதங்களை நிகழ்த்தி காண்பிப்பார். அல்லேலூயா. நிச்சயமாக இந்த புதன்கிழமை மாலை வேளையிலே நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை காண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை காண வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். தேவன் எதை விட்டுவிட சொல்கிறாரோ நாம் விட்டுவிட வேண்டும். தேவன் நம்மிடத்தில் எதை சரி செய்ய சொல்கிறாரோ அதை சரி செய்வோம் என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலே கர்த்தரை நாம் காண முடியும். அவர் மூலமாக நடக்கக்கூடிய அற்புதங்களையும் நம்மால் காண முடியும். இதுதான் தேவனுடைய தீர்க்கதரிசி அப்படியாக நமக்கு சொல்லி இருக்கிறார். அதனாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதாக, அவர் வார்த்தை என்ன சொல்கிறதோ நாம் அதன்படியே சீர்பொருந்தும் பொருட்டாக நம்மில் உள்ள எல்லா தவறான காரியங்களையும் நாம் விட்டு விடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை நாம் காண முடியும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளையிலே எங்களால் விட்டுவிட முடியாத ஆண்டவரே காரியங்களை ஆண்டவரை நீர் தாமே எடுத்து போட முடியாக இது ஆண்டவரை நாங்கள் இச்சிப்பதை, இந்த விபச்சார தன்மையை, இந்த குளிர்ந்து போன தன்மையை, அவிசுவாசமான காரியங்களை, ஆண்டவரே கர்த்தாவே கோபத்தின் தன்மைகளை, விரைத்து போன தன்மைகளை, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை எங்களிலிருந்து எடுத்து போடும்படியாக நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தோம் ஆண்டவரே, எங்களால் அதை எடுத்து போட முடியவில்லை. கர்த்தாவே நாங்கள் விரும்புகிறோம், நாங்கள் எல்லாவற்றையும் எல்லா உலக பிரபல காரியங்களையும் விட்டுவிட நாங்கள் விரும்புகிறோம். ஆனாலும் ஆண்டவரே அது எங்களால் முடியவில்லை, நாங்கள் தோற்று போகிறோம். ஆனாலும் இந்த உலகத்தை ஜெயம் கொண்ட வீரராகிய நீர் எங்களுக்குள்ளாக ஒரு அற்புதத்தை நிகழ்த்த விரும்புகிறார் ஆண்டவரே.
நீர் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும்படியாக எங்களால் விட்டு முடியாத காரியங்களை உம்முடைய பீடத்தண்டையிலே வைக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆத்துமாக்களாகட்டும், கூடி வந்திருக்கிற இவர்களாகட்டும், இதை கேட்க போகிறவர்களாகட்டும், யாராக இருந்தாலும் ஆண்டவரே, எங்களால் விட்டுவிட முடியாத தவறான காரியங்களை, எல்லா விதமான அவிசுவாசமான காரியங்களை, உம்முடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை உம்முடைய பீடத்தண்டையிலே நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம். இது ஜெபிக்கிற வேளையில நீர் தாமே அந்த கோலை பாம்பாக மாற்றின தேவன், மோசே கையில் இருந்த கோல் கீழே போட்ட போது பாம்பாக மாற்றி ஒரு அற்புதத்தை நிகழ்த்திய தேவன், இப்போது பீடத்தண்டிலே எங்களுடைய பாவம், அவிசுவாசம், எங்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் நாங்கள் வைத்து ஜெபிக்கிற வேளையிலே அது வெண்மையாகும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும் ஆண்டவரே, எங்களுக்கு அந்த அற்புதத்தை நிகழ்த்தும் கர்த்தாவே. நாங்கள் உம்மை போல மாற விரும்புகிறோம். எங்களுக்கு அந்த அற்புதம் நிகழ வேண்டும் கர்த்தாவே. அதை நிகழும்படியாக எங்களிடத்தில் விட வேண்டிய காரியங்கள் என்னென்ன இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடும்படியாக, உம்முடைய அற்புதத்தை காணும்படியாக கர்த்தாவே நீர் கிருபை செய்யும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த மாலை வேளை எங்களுக்கு அற்புதத்தின் மாலையாக இருக்க கிருபை செய்யும். உமக்கு மாத்திரமே நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த கூடி ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்களோடு கூட உங்களுடைய கிருபை தங்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதியும், கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அவர் குடும்பங்களை ஆசீர்வதியும். வர தடைப்பட்டவர்களை கர்த்தாவை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் கர்த்தாவை உம்முடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்திலே இருக்க கிருபை செய்யும். ஒவ்வொருவருடைய ரத்தத்தினாலே மூடிக்கொள்ளும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் கர்த்தாவே. இவை யாவற்றையும் எங்களுக்காக மரித்து உயிர்த்திருந்தவரும் எங்களுக்கான மகத்தான அற்புதமாகிய நீர் அனுப்பிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவற்றை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.